பண்ணா இருந்தா மகிழ்ச்சி வருது. அவன் பண்ணா இருக்கிற பிடிக்குமா? நான் சொல்வதை மட்டும் செய்யுங்கள், சொல்வதை மட்டும் செய்யுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் லட்சுமணன். எனது ஊர் வந்து இளங்குத்தரம் மூத்துவரம். நாங்கள் இங்கே வந்த நோக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி அறிவதற்காக. இதில் வந்து பார்த்தா எங்களுக்கு பல நன்மைகள் பல தீமைகளை இதில் விளங்கி கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் வளவாளர்கள் எங்களுக்கு போர் அடிக்காமல் பல கேம்ஸுகள் அப்படி ஏதாச்சும் உண்டு எங்களுக்கு வச்சவங்க. அதில் எனக்கு பிடிச்ச கேம்னு சொன்னால், அந்த இதில் இது டெமைன் சீட்டில் ஓட்டைக்குள்ளே அந்த போலை ஒண்டா போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த விளையாடுவதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், விளையாடும் மூலம் வெற்றி தோல்வியை சமமாக மதிக்கும் தன்மை ஏற்படுது, புரிந்துணர்வு ஏற்படுது, ஒற்றுமை ஏற்படுது. இவங்க காட்டின தொழில் வாய்ப்பை வைத்துக்கொண்டு நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலை அடையலாம் என நான் நினைக்கின்றேன். வணக்கம், எனது பெயர் டினேஷ் ஆகும். நான் இளங்குத்துறை முகத்துவ ஆர்வத்திலிருந்து வருகை தந்துள்ளேன். இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ஒரு ஆளுடைய, அதாவது ஒரு மனிதனாக பிறந்த ஒருத்தனுடைய உடல் சார்ந்த பல பயிற்சிகள் இங்கே வழங்கப்பட்டது. அவங்க அதை சரியான முறையில் எப்படி கையாளணும், அப்படி கையாண்டா எந்த முறையில் தொழிலுக்கான வாய்ப்புகளை பெறுவாங்க, எப்படி தொழில் வாய்ப்புகள் எங்களுக்கு தேடணும், எந்தெந்த முறையில் தேடணும், அது தேர்ந்தால் அங்கால பிளான் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி சகல விஷயத்தையும் இந்த சென்டரில் எங்களுக்கு தந்தாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளையும் சுட்டி காட்டி உங்களுக்குள்ள இருக்கிற தவிர்க்க வேண்டிய விடயங்களையும் சொல்லி தந்தாங்க. அது சொல்லலாம், ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் சொல்லலாம்.
அப்படி நம்ம அதை தீர்க்கிறதால வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி அடையலாம்ன்றது இந்த இதுல ஒரு கருப்பொருளை வெளிப்படுது. அது இல்லாம இங்க வந்து நிறைய ப்ரோக்ராம் செய்தாங்க, கேம்ஸ், அடுத்தது தீபாசர், நிறைய நிகழ்ச்சிகள். இந்த நிறைய நிகழ்ச்சிகள்ல வந்து சரியான ஒரு மனிதனுடைய ஆளுமைகளை வெளிப்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்ப களமாக அமைந்துள்ளது. இந்த காலத்துல வந்து அவங்களுக்குள்ள திறமைகளை இனங்கண்டாங்க, சில பேர் திறமைகளை வெளிக்காட்டினாங்க, சில பேருக்கு இங்க வந்த பிறகுதான் இதுக்குள்ள இந்த திறமை நமக்கு இருக்குன்ற ஒரு விஷயமே தெரிஞ்சு கொண்டாங்க. எப்படி சொல்ற, சில பேர் சொல்லுவாங்க வேலையே இல்லை வேலையே இல்லை, ஆனா வேலை இருக்கு, நம்ம தான் அதை உருவாக்கணும். எனது பேர் நிதுசன். நான் பொன்னியடியிலிருந்து வரேன். சிறந்த பலவாளர்களை கொண்டு இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்தப்பட்டதால் வந்து எங்களுக்கு வந்து சில விடயங்களை வந்து அறியக்கூடியதாகவும் இருந்தது. போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காண்ட வேண்டி அந்த கேம்ஸ் நடத்தினாங்க. ஆனால் அந்த கேம்ஸும் வந்து ஒரு கரியரை வந்து நம்ம எப்படி அடையணும்ன்றதை வந்து தான் அதை மெயின் பண்ணி இருந்தது. நல்லா இருக்கு. முடிவெடுக்கும் தெரியுமா இருக்குதா, இல்லாட்டி அவங்களுடைய லைஃப் ஸ்கில்லையும் விருத்தி செய்யறதுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் இருக்குமா, இல்லாட்டி உங்களை ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த என்ன வழிகள் இருக்குன்றது என்று ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்கு பண்ணாங்க. என்னோட பேர் வந்து ஜெகதீஸ்வரன் பிரியா. நான் வந்து பொன்னியடி கிளம்பிட்டு பிரதேசத்தை சேர்ந்தேன். இந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்ததுக்கான நோக்கம் வந்து எங்களோட எதிர்கால வாழ்க்கையை வந்து எவ்வாறு வந்து அமைச்சு கொள்ளலாம்ன்றது எங்களே நாங்கள் வந்து உணரணும். எங்களுக்குள்ள என்ன திறன் இருக்குன்னு வந்து நாங்களே எங்களை வந்து எவ்வாறு வளப்படுத்தி கொள்ளணும் என்ற ஒரு திட்டத்தை வந்து நாங்களே அமைச்சு கொள்ளணும் என்ற அடிப்படைய நோக்கத்தை கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம். இதுக்கு முதல் வந்து இந்த கரியர் கீப் சம்பந்தமா எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள இவ்வளவு திறன் இருக்கா, எங்களால இன்னும் முடியுமா அப்படி என்று எதிர்காலத்துல வந்து நாங்கள் என்னென்ன திட்டங்களை வகுக்கலாம், எவ்வாறு முன்னேறலாம், தற்காலத்துல வந்து எந்தெந்த தொழில் முயற்சி செய்தா வந்து முன்னேறலாம்ன்றது அறிவை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். இந்த ப்ரோக்ராம் வர முதல் வந்து என்னால் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து எனக்குள்ள இருக்கு. என்னால் பாட்டு படிக்க முடியும், என்னோட ட்ராமா ஒன்று செய்ய முடியும், என்ன நானே அறிஞ்சு எனக்குள்ளேயே என்னால் முடியும், ஐ கேன் டூ இட் என்றது ஒன்றை வந்து அறிஞ்சு கொள்ள முடிஞ்சது. பார்த்து குட் மார்னிங் அல்லது வணக்கம் சொல்லி கொண்டு இது உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லதுன்னு சொன்னா எப்படி வணக்கம்
ஒர்க்காக இருந்தது. உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து அந்த டீமில் அமைதியாக இருந்தவங்க கூட ஒரு பாயிண்ட்ஸ் ஆச்சும் கடைசியாக சொன்னாங்க. சரியோ தப்போ இதை சொல்லணும், இதை செஞ்சு காட்டணும்னு சொல்லி செஞ்சாங்க நிறைய பேர். அதே மாதிரி டீமில் செய்யும்போது எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அமைதியாக இருந்தாலும் என்ன செஞ்சாலும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நாங்கள்லாம் இது வரைக்குமே ஒரு ஃபங்க்ஷன்னு சொன்னால் முன்னுக்கு போய் ஏதாவது செய்கிறதுக்கு உண்மையிலே கொஞ்சம் சபை கூச்சம், கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் இங்கே செய்யும்போது சபை கூச்சம் பயம் இருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி முடிவுற டைம்ல அந்த சபை கூச்சம் மனப்பயம் இதெல்லாமே இல்லாம போச்சு. இதான் விஷயமா காணவில்லை. பாக்கிறக்கமா சொல்லுங்க. வெக்கப்படாம சொல்லு. அங்க இல்லை இல்லை எல்லாம் இருக்கு. கன்னியா கன்னியா ரைட். கன்னி என்று வந்து கண்டி பிரதேசம். கண்டி பிரதேசம் என்று வந்து கண்டி பிரதேசம். கண்டி பிரதேசம். உங்களுக்கு என்ன வந்தது? சாரி, உங்களுக்கு என்ன வந்துச்சு? அந்த ஆடிய காணலையாம் பெருகல் அங்க இருக்கிற மாதிரி சத்தமா சொல்லுங்க. கந்தன்ற மனைக்கு நான் இப்போ சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் சென்டரில் வந்ததுக்கு, அதாவது இந்த ஒர்க் ஷாப்பில் நான் ஈடுபட்டது நான் மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக 5 சில்ட்ரன்
ஈடுபட்டதால அவங்க அடைந்த பயன் 100% உண்மையாகும். இது செய்தது மிக்க மிக்க நல்லது. நாங்க தான் இளைஞர்கள் இந்த வேர்ல்ட் விஷன் ஒர்க் ஷாப்ல இளைஞர்களானவர்கள் விடுபட்டு வந்தாங்க. ஆனா இந்த ஒர்க் ஷாப்பால இளைஞர்களுடைய பங்கு பெற்றல் இங்கு பங்கு பெறல் ஆயிட்டு அந்த பங்கு பெற்றலால இளைஞர்கள் சிறந்த ஒரு பயனை அடைஞ்சிருப்பாங்க. இப்ப அவங்க கேட்ச் பண்ணிருப்பாங்க எந்தெந்த பாதையில நம்ம இப்ப இப்படி போகணும்னு, எந்தெந்த பாதையில என்னென்ன முள்ளு வந்தா அதை எப்படி தூக்கி எறியணும்னு எல்லாருக்குமே தெரியும். வாழ்க்கையில நாங்களும் உயர்வோம். கண்டிப்பா அது நடக்கும். தேங்க்யூ.